இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, டமஸ்கோவின் அனனியாஸ் பற்றி 10 விரைவான உண்மைகள். 10 குவிக் ஃபேக்ட்ஸ் அபவுட் அனனியாஸ் ஆஃப் டமாஸ்கஸ். அனனியாஸ் என்ற பெயர்ல வேதத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் டமாஸ்கோவின் அனனியாஸ். இவரை பத்தி நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா இவர் ஒரு ஸ்பெஷல் பர்சனா இருக்கிறாரு. ஆனா வேதத்துல தேவனுக்கு விசுவாசம் உள்ள ஜனங்கள் ஏராளமான பேர் இருக்கிறாருங்க. அவங்கள பத்தி வசனங்கள் ரொம்ப குறைவா இருந்தாலும் அவங்க செய்த வேலை வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். அப்படிப்பட்டவர் தான் இந்த அனனியாஸ் என்பவர். இவரை பத்தி 10 விஷயங்கள் நம்ம வந்து சுருக்கமா பார்க்கலாங்க இந்த காணொளியில. முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, லூக் எழுதின அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தான் இவரை பத்தி வருதுங்க. அதுல இவரை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு அப்போஸ்தல் என்று இன்ட்ரோடியூஸ் பண்ணல, ஒரு சபையோட லீடராக இவரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாங்க. மாறாக எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இவரை பத்தி பார்க்கலாங்க. ஆக்ட் சாப்டர் 9 verse 10லங்க. தமஸ்கோவில் அனனியா என்னும் ஒரு ஷீஷன் இருந்தான். பாத்தீங்களா, இவர் என்ன சொல்றாருனாக்கா, ஷீஷர் அப்படின்றாரு, டிசைபிள் அப்படின்ற ஒரு பேர் இருக்குதுங்க. அவனுக்கு கர்த்தர் தரிசனத்தில். சோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஷீஷர் தேவனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறாருங்க. தேவனோட ஊழியம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. டிசைபிள் அப்படின்ற ஒரு பேர் இருக்குதுங்க. நோ அதர் டைட்டில் இல்லைங்களா. தேவன் வந்து பேர் சொல்லி வந்து இவரை அழைக்கிறாருங்க. இவர்கிட்ட வந்து விசுவாசம் இருக்குதுங்க. ஒருத்தரோட லைஃப் வந்து இவர் போய் மாத்துறாரு. யாரோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்றாரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாங்க. இவரு தேவன் வந்து இவர்கிட்ட வந்து பேசும்போது இவருக்கு கொஞ்சம் பயம் ஆகுது. ஏன்னா தேவன் சொன்ன மனுஷன் அந்த மாதிரி. தேவன் என்ன சொல்றாருனாக்கா, அவரை போய் சந்தினும் போது அவரை பத்தி இவர் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்குது. அந்த மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பவுலுங்க இல்லைங்களா. முதல்ல அவர் வந்து சவுலா இருந்தாரு. சபைய வந்து ரொம்ப ரொம்ப துன்பப்படுத்தினவர் சவுல் அந்த காலகட்டத்துல. சோ தேவன் என்ன சொல்றாருனாக்கா, அவர்கிட்ட நீ போய் பேசணும்னும் போது இவர் ரொம்ப பயப்படுறாருங்க. ஆனாலும் பயந்தாலும் சரி, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு உடனே வந்து கிளம்பி போயிறாரு இல்லைங்களா. இதை வந்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கலாங்க. ஆக்ட் சாப்டர் 9:13. அதற்கு அனனியா, கர்த்தாவே, இந்த மனுஷன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எவ்வளவு தீங்கு செய்தான் என்று பலராலே கேள்விப்பட்டு இருக்கின்றேன். பாத்தீங்களா, என்ன சொல்றாருனாக்கா, ரொம்ப ரொம்ப துன்பப்படுத்தின மனுஷன் இவரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறார். இவருக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஆனாலும் தேவனோட விசுவாசத்தை கொண்டு தேவன் கிட்ட ஓப்பனா சொல்றாருங்க. ஆனா கிளம்பி போறாரு இல்லைங்களா. ஆனா தேவன் சொல்லிட்டாரு இல்லைங்களா. அவரோட ட்ரஸ்ட் வந்து தேவன் மேல அதிகமா இருந்ததுனால மெதுவா வந்து என்ன பண்றாருனாக்கா, தேவனோட வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிறாருங்க. அததான் இங்க நம்ம பாக்குறோம். தேவன் ஒரு விஷயத்த நம்மளுக்கு கட்டளையிட்டா உடனே கீழ்ப்படியணும் இல்லைங்களா. அது ரொம்ப கஷ்டம். பின்விளைகள் ரொம்ப மோசமா இருக்கும். எப்படி நான் அதை செய்வேன் அப்படின்றால யோசிக்க கூடாதுங்க. தேவன் ஒரு விஷயத்த நம்மளுக்கு கட்டளையிட்டா அதுக்கு பலனும் அவரே கொடுப்பாரு. கை விட்டுறது இல்ல. சோ அந்த விஷயத்துல இவரை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவருக்கு பயம் இருந்தாலுமே தேவன் மேல நம்பிக்கை வைத்து இந்த ஒரு காரியத்தை வந்து செய்யறாருங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் இவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. அது வந்து நம்ம அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கலாங்க. ஆக்ட் சாப்டர் 9 verse 10லங்க. அனனியா என்ற ஒரு சீஷன் இருந்தான். கர்த்தர் அவனிடம் ஒரு தரிசனத்தில் பேசினார். அனனியா என்றார். அவன் பதிலாய், நான் இங்கு இருக்கின்றேன் கர்த்தாவே என்றான். பாத்தீங்களா, அனனியான்ட்டு பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்மளையும் பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார் இல்லைங்களா. தரிசனத்துல வந்து பேசுறாரு. இப்போ தேவன் ஒருத்தருக்கு தரிசனத்துல வந்து பேசுறாருனாக்கா எல்லார்கிட்ட போய் பேசிட மாட்டாரு. அந்த மனுஷன் வந்து தேவனோட மனுஷனா இருக்கணும் இல்லைங்களா. உண்மை உள்ளவரா இருக்கணும். அப்படிப்பட்ட மனுஷர்கிட்ட தான் தேவன் போய் பேசுவாரு மோஸ்ட் ஆஃப் த டைம். சோ இவர் வந்து தேவனுக்கு கீழ்ப்பட்ட ஒரு பிள்ளையா இருந்ததுனாலதான் அந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம் இல்லைங்களா. ஆனா இவரை மட்டும் தேவன் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன்னா தேவனுக்கு நல்லா தெரியும் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்பட்டு அதுக்கேற்ற நடக்கிற உண்மையுள்ள பிள்ளை இவர் அப்படின்றது இல்லைங்களா. சோ அந்த ஒரு சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, சவுலோட கண் வந்து போயிட்டு இருந்துச்சு. சவுல்ன்றது பவுல். இன்னுமா அவர் வந்து பவுலா மாறல இல்லைங்களா. வசனம் எல்லாம் சவுல் சவுலுன்னு தான் வரும். அவர் கண்ணு குருடாயிட்டு இருக்குது. ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறாருங்க. என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. சோ தேவன் என்ன பண்றாருனாக்கா, அவரை என்கரேஜ் பண்ணும்படி தேவன் இவரை ஏற்பாடு பண்ணி அனுப்புறாரு இல்லைங்களா. சோ இவர் மூலமா ஒரு மிராக்கல் வந்து நடக்குதுங்க. சோ இவர் வந்து வில்லிங்கா இருக்கிறாருங்க. தேவனுக்காக எதையும் செய்ய வந்து இவரு என்னங்க, அவர் லைஃபையே தேவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அந்த ஒரு மனசு நம்ம கிட்ட வேணுங்க சகோதர சகோதரி. நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்பெசிபிக்கான பிளேஸ்க்கு வந்து தேவன் இவரை அனுப்புறாரு.
இல்லைங்களா? இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இவரை போறாருங்க. அதுதான் அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது. தேவன் நம்மள வந்து ஒரு இடத்துக்கு போன்னு சொன்னாக்கா, நம்ம போறதுக்கு ரெடியா இருக்கணுங்க. இங்க நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன். எப்படி இத நான் விட்டுட்டு போறது? இங்க எனக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, இல்லைங்களா? இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போறது அப்படின்ட்டுலாம் யோசிக்கக்கூடாது. ஆபிரகாம் அப்படி யோசிக்கலங்க. ஏன்னா அவரோட சொந்த தேசத்துல இருக்கிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போனோனே அவர் போயிறாருங்க. அங்க அவருக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்துக்கலாம், இல்லைங்களா? ஆனா அந்த கம்ஃபர்ட் எல்லாம் விட்டுட்டு தேவனுக்காக போறாரு. அதனால தான் அவர் விசுவாச வீரருங்க. அனனியாசும் அப்படிதான். சொல்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட, பயம் இருந்தா கூட, தேவன் இருக்கிறாரு. தேவன் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக போறாருங்க. அந்த வில்லிங்னஸ் ரொம்ப நம்ம மனசுல இருக்கணும். அது இவர்கிட்ட இருந்துச்சு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரசு பட்டத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். பாத்தீங்களா? அவர் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நீ போன்றார். பாத்தீங்களா? அந்த ஜெபத்துக்கு இமீடியட்டா தேவன் பதில் கொடுக்கிறாருங்க. ஒரு மனிதன் மூலியமா அவருக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கிறாரு தேவன். அவ்வளவு கிளியரா ஸ்பெசிபிக்கா தேவன் வந்து சொல்றாருங்க, இல்லைங்களா? சோ இம்மிடியேட்டா அவர் வந்து கீழ்ப்படுகிறாருங்க. ஈவன் தோ அது வந்து அன்கம்ஃபர்டபுளா இருந்தா கூட தேவனுக்காக அதை வந்து செய்யறாருங்க அவரு. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவர் அனனியாஸ் சவுலை எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சகோதரனே, பிரதர் அப்படின்ட்டு கூப்பிடுறாருங்க. அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாருனாக்கா, கொடூரமான மனிதன், இல்லைங்களா? எல்லாரையும் அடிச்சிட்டு இருந்தாரு, ஜெயில போட்டுட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் வந்து டமாஸ்கஸ் கூட ஏன் அவர் போறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அங்க யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயில போறதுக்காக தான் போறாருங்க, பர்மிஷன் வாங்கிட்டு, இல்லைங்களா? இப்போ அவரோட லைஃப் வந்து கன்வெர்ட் ஆகுது. சவுல்ல இருந்து பவுலா மாறுகின்றார். ஒரு நல்ல மனுஷனா மாறுறாருங்க. அதனால அவர் வந்து பிரதர்ன்னு கூப்பிடுறாருங்க. ஏன்னா தேவனால அழிக்கப்பட்ட மனிதன் அப்படின்றது இந்த அனனியாஸ் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அதுதான் வந்து நம்ம பார்க்கிறோங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 9:17. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். அனனியாஸ் சென்று வீட்டுக்குள் நுழைந்து அவனின் மீது கைகளை வைத்து, செய்யக்கூடிய சகோதரரே சவுல், பாத்தீங்களா? சகோதரரே சவுல் அப்படின்ட்டு சொல்றாருங்க. என்ன அருமையான வார்த்தைங்க. அவருக்கு எவ்வளவு என்கரேஜ்மெண்டா இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு கெட்ட மனுஷனா இருந்தவன் இப்ப வந்து சகோதரர். ஒரு வசனம், அருமையான வசனம் இருக்குதுங்க. ஏசு கிறிஸ்து நம்மள வந்து சகோதரன் கூப்பிடுறதுக்கு வெக்கப்படுறது இல்லை அப்படின்ட்டு இருக்குதுங்க, இல்லைங்களா? எவ்வளவு கொடூரமான மனிதனோ இப்ப என்ன ஆயிடுறாருங்க, ஒரு பிரதர் ஆயிடுறாரு, இல்லையா? ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை ஆயிட்டாருங்க, இல்லையா? சவுலம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. தேவனுடைய கிருபையை வந்து இங்க நம்ம பாக்குறோம். 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பவுலோட கண்கள் வந்து இங்க சரியாக்கப்படுதுங்க. ஏன்னா அந்த ஒளி வந்து அவர் கண்ணுல படுது, இல்லையா? போற வழியில. அதனால அவர் என்ன ஆயிடுறாருங்க, பிளைண்ட் ஆயிடுறாரு, கண்ணு தெரியாம ஆயிடுது. சோ அனனியாஸ் அனுப்பி அவரோட கண்ணை வந்து சுகப்படுத்துறாரு தேவன். இது வந்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 9:18. உடனே சவுலின் கண்கள் திறந்தன, அவன் எழுந்து கிறிஸ்துவின் வேர்களுடன் ஞானஸ்நானம் செய்யப்பட்டான். பாத்தீங்களா? அங்க என்ன ஆயிடுச்சுங்க, கண்கள் திறக்கப்பட்டுச்சு. இமிடியேட்டா அவர் செய்கின்ற அடுத்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட லைஃப் இயேசு கிறிஸ்துக்கு அர்ப்பணம் பண்ணிட்டாருங்க. பேப்டிசம் எடுத்துட்டாரு, இல்லைங்களா? நம்ம பேப்டிசம் எடுத்துக்கு லேட் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப தவறான ஒரு டிசிஷன் அது. தேவனை பற்றி தெரிஞ்சிச்சு, தேவன் நம்மளோட வாழ்க்கையில என்ன நோக்கம் வச்சிருக்கிறாருன்னு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுனாக்கா, இமீடியட்டா நம்மளோட லைஃப தேவனுக்காக அர்ப்பணம் பண்ணிடணுங்க. நம்மளோட வாழ்க்கை இயேசுக்காக இருக்கணும், இல்லைங்களா? லேட் பண்ணிட்டே இருந்தாக்கா உலகம் எப்ப முடியுதோ நமக்கு தெரியாதுங்க. தேவன் கொடுத்திருக்கின்ற அரிய வாய்ப்பு நம்மளுக்கு சத்தியம் வெளிப்படுதுன்னா, நம்ம தேவனுக்கு இமீடியட்டா நம்மளோட லைஃப் அர்ப்பணம் பண்ணிடணுங்க, இல்லைங்களா? லேட் பண்ணக்கூடாது. சோ இங்க வந்து ஒரு ரொம்ப பெரிய மிராக்கல தேவன் வந்து பாக்குறாரு, இல்லைங்களா? இப்ப சவுலுக்கு என்ன ஆகுதுனாக்கா, சவுல்ன்றது பவுல் தாங்க. அவரோட கண்கள் திறக்கப்படுது. லைஃப்ல வந்து ஒரு கோல் கிடைக்குதுங்க அவருக்கு, இல்லைங்களா? அது வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லைங்க. புத்திக்கு இல்லாத ஒரு வைராகியம் இருந்துச்சுங்க. புத்தி இல்லாத வைராகியம் இருந்துச்சு. ஆனா இப்போ தெய்வ வைராகியம் அவர் லைஃப்ல வருதுங்க. 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருக்கு பரிசுத்தாவி கிடைக்குது சவுலுக்கு. யார் மூலியமானாக்கா, அனனியாஸ் மூலியமாக, இல்லைங்களா? நமக்கும் வந்து ஒரு சகோதர சகோதரி மூலியமா தான் என்னங்க சத்தியம் நம்மளுக்கு வெளிப்பாடு தேவன் கொடுத்திருப்பாரு. பரிசுத்தாவின் வரன் நம்ம லைஃப்ல வந்திருக்காங்க. சோ பவுலுக்கு வந்து அனனியாஸ் இருந்தாருங்க அந்த காலகட்டத்துல. அது வந்து இங்க நம்ம பாக்குறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 9:17. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். அனனியாஸ் சென்ற வீட்டுக்குள் நுழைந்து அவனின் மீது கைகளை வைத்து, சகோதரரே சவுல், உன் வழியில் தோன்றின இயேசுதான் என்னை அனுப்பினவர்.
நீ பார்வை பெறவும் பரிசுத்த ஆவியால் நிரப்பவும் எனில் என்று கூறினான். பாத்தீங்கன்னா, சோ உனக்கு பார்வை வரணும். ரெண்டாவது பரிசுத்த ஆவியை நீ பெறணும். சரிங்களா? ஒண்ணு மாம்சீக ரீதியான பார்வைங்க. சரிங்களா? பிசிக்கல் பிளைண்ட்னஸ் அதை வந்து சரிப்படுத்துறாரு. ஆவிக்குரிய விஷயத்திலேயே வந்து இவர் குருடனா இருந்தாருங்க பவுல். அதுவும் வந்து பரிசுத்த ஆவியினால அவருக்கு என்ன ஆகுதுங்க, ஒரு வெளிச்சம் கிடைக்குதுங்க, கண்கள் திறக்கப்படுது, மனக்கண்கள் திறக்கப்படுதுங்க. தேவன் வந்து அருமையான காரியங்கள், அமேசிங்கான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யறாருங்க. அனனியஸ் மூலியமாக இவரோட கண்களும் திறக்கப்படுது, கண்களும் திறக்கப்படுதுங்க. எட்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உலகம் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அனனியாஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாருங்க அவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் ஆக போறாரு அப்படின்ட்டு. ஏன்னா தேவன் அனனியாஸ்க்கு வெளிப்பட்டுனது அவ்வளவு பெரிய விஷயம். இவர் வந்து பயந்தார் இல்லைங்களா? அப்ப தேவன் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீ பயப்படாத, போய் வந்து என்ன பண்ணு, அவருக்காக இந்த ஒரு விஷயத்த செய்யு. நான் வந்து தேர்ந்தெடுத்த பாத்திரம், என்னோட நாமத்தை வந்து புறஜாதிகளுக்கு வெளிப்படுத்தும்படி நான் வந்து அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்றது. சோ அவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் ஆக போறாரு அப்படின்றது தேவன் அனனியாஸ்க்கு சொல்லிட்டாருங்க. அதனால தான் சகோதரரே அப்படின்ற பேர் சொல்லி வச்சு அழைக்கிறாரு. ஏன்னா இன்ஃபேக்ட் எல்லாரையும் பார்க்கலயும் ரொம்ப பெரிய ஊழியக்காரர் ஆறாருங்க இவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆக்ட்ஸ் சாப்டர் 9:15, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் அவனுக்கு சொன்னார், நேற்றைய சவுல் எனும் மனிதன் என பெயரை மக்களிடையே பிரசாபப்படுத்த அரசருக்கும் யூத மக்களுக்கும், பாத்தீங்களா, அரசருக்கு யூத மக்களுக்கு முன்னாடி என்னோட பேரை இவர் தான் வந்து பிரசங்கிக்க போறாரு. நான் தேர்ந்தெடுத்த பாத்திரம், அதனால பயப்படாம நீ போய் இந்த விஷயத்த பண்ணணும் போது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா தேவன் என்ன பண்றாருனாக்கா, யாருமே எதிர்பாராத ஒரு மனுஷனை வந்து அவரோட ஊழியத்தை வந்து செய்ய வைக்கிறாரு. இது அந்த ஊர்ல யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பவுல் வந்து வருவாரு. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, ஆல்ரெடி விசுவாசத்துல இருக்கிறவங்க யாராவது வந்து இந்த ஊழியத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்கன்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு, ஒரு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத, அவங்களுக்கு எதிரியா இருந்த ஒரு மனுஷனை வச்சே அவரோட வேலையை செய்ய வைக்கிறாருன்னா நம்மளுடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் இல்லைங்களா? 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு காரியத்தை செய்த பின்பு, அதாவது அனனியாஸ் என்ன பண்றாரு, பவுல் கிட்ட போய் அவரோட கண்களை திறக்கிறாருங்க, ஞானசனம் கொடுக்குறாருங்க, பரிசுத்த ஆவி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வருது. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார் அப்படின்றது பைபிள்ல ரெக்கார்டே இல்லை இல்லைங்களா? ஆனா அவர் செய்த காரியம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுதுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 9:18. உடனே சவுலின் கண்கள் திறந்தன, அவன் எழுந்து கிறிஸ்துவுக்காக ஞானஸ்தானம் செய்யப்பட்டான். சோ இங்க என்ன பண்றோம்னாக்கா, கண்களை திறக்கிறாருங்க, அதுக்கப்புறம் அவரோட லைஃபே வந்து சேஞ்ச் ஆகுது. இங்க அனனியாஸ் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, அவர் வந்து பேருக்காகவோ புகழுக்காகவோ இந்த ஒரு விஷயத்த பண்ணலங்க. ரொம்ப ஹம்பலா தேவன் சொன்ன காரியத்தை வந்து செய்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் அவரோட பேரு பெருசா யாருக்கும் தெரியல இல்லைங்களா? நமக்கே வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கணும், அனனியாஸ் யாரு அப்படின்ட்டு. ஆனா அவர் செய்த காரியம் பாருங்க, ஒருத்தரோட லைஃப் வந்து அப்படியே புரட்டி போடுதுங்க, ஒருத்தரோட லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அந்த மாதிரி தேவன் நிறைய பேரை வந்து யூஸ் பண்றாருங்க வேதத்துல இல்லைங்களா? 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு விஷயம் வந்து சபையோட வரலாற்றையே மாத்துதுங்க. அனனியாஸ் செய்த காரியம் வந்து சபையோட ஹிஸ்டரியே வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா பால் ஊழியம் ஆரம்பிச்சிட்ட பிறகு சபையில வந்து ரொம்ப பேர் வந்து விசுவாசத்துக்குள்ள வராங்க. முக்கியமா வந்து புறஜாதிகள் இல்லைங்களா? ஏசியா மைனர் ஃபுல்லா வீணாகுதுங்க. யூரோப்பும் சில இடத்துல போயிட்டு அவர் ஊழியம் பண்றாருங்க, நிறைய சபைகளை கட்டுறாருங்க, மிஷினரி ஊழியம் பண்றாருங்க, எத்தனையோ பேரை வந்து சபைக்கு எல்டர்ஸ் ஆக்குறாருங்க, நிறைய பேருக்கு சத்தியத்தை தைரியமா சொல்றாருங்க, அரசருங்கள்ட்ட போய் பேசுறாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரரா அப்போஸ்தலனாகிய பவுல் மாறாருங்க. இதுக்கெல்லாம் அடித்தளம் எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அனனியாஸ் செய்த இந்த ஒரு காரியம். அதுதான் வந்து ஆக்ட்ஸ் சாப்டர் 26:19 வந்து நம்ம பாக்குறோம். அப்போஸ்தலர் 26:19 அங்க பவுல் என்ன சொல்றாருனாக்கா, எனக்கு தேவன் கொடுத்த கட்டளை நான் கீழ்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் நடந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு இல்லைங்களா? சோ அந்த விஷயத்த அவர் வந்து யார் மூலியமா பெற்றுக்கொண்டாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அனனியாஸ் மூலியமா தான் அவருக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்குதுங்க, ஒபே பண்றாரு இல்லைங்களா? சோ அனனியாஸோட லைஃப் வந்து இவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகுதுங்க, தேவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்றது. அந்த கீழ்ப்படிதல் பவுல் கூடயும் அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க அந்த லெகசி இல்லைங்களா? சோ அனனியாஸ் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் 3 என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பயம் நம்ம கிட்ட வரலாங்க, ஆனா அதனால நம்மளுடைய விசுவாசம் தேவன் மேல இருக்கிறது வந்து குறையக்கூடாது இல்லைங்களா? தேவன் வந்து ஆர்டினரி பீப்புளை வச்சு எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் வந்து பண்ணுவார். அதுக்கு ஒரு உதாரணம் வந்து அனனியாஸ் இல்லைங்களா? சோ நம்மளுடைய கீழ்ப்படிதல் வந்து நிறைய பேரோட லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணணும்.
இதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இந்த 3 விஷயங்கள அனனியாஸ் கிட்ட நம்ம கத்துக்கலாங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க் யூ சோ மச். ஆமென்.